ட்ராவலர்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனியன் ஃபைண்ட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஆனால் அதுக்கு முன்னாடி கிராஃப் எல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸ் வந்து டக்குன்னு பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அன்டைரக்டட் கிராஃப், அதாவது ஆரோ மார்க் இல்லாததை அன்டைரக்டட் கிராஃப்னு சொல்லுவாங்க. ஆரோ மார்க் இருந்துச்சுன்னா அதை டைரக்டட் கிராஃப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இங்கே கோடாக போட்டிருக்கேன் பாருங்க, அதுதான் கிராஃபில் எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் இங்கே 1 2 3 4 5 இருக்குல்ல, இவங்க எல்லாருமே நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை வேர்டெக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அன்டைரக்டட் கிராஃப், தென் திஸ் இஸ் டைரக்டட் கிராஃப். தென் இப்படி இருக்கிறதையுமே கிராஃப்னு தான் சொல்லுவாங்க. பார்க்க ட்ரீ மாதிரியே இருக்கா, இதுவுமே ஒரு கிராஃப் தான். ஆக்சுவலாக ட்ரீஸ் எல்லாமும் கிராஃப் தான், பட் அதுக்குன்னு கொஞ்சம் ஸ்பெசிஃபை ரூல்ஸ், இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபை ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால கொஞ்சம் பேரை மட்டும் மாற்றிக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ எட்ஜஸ்க்கு நடுவில் வேல்யூஸ் போட்டிருக்காங்கல்ல, இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எட்ஜ் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற கிராஃபை வெயிட்டட் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் 2 ஃபார்முலா இருக்குது. அது எதுக்குன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வேர்டெக்ஸஸ் ஆர் நோடு வந்து கொடுத்துட்டாங்க, அதுதான் என். ஓகேவா? அது எல்லாமே கனெக்டடாக இருந்துச்சுன்னா நம்மளால நான் டோட்டல் எட்ஜஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து n = 3. ஓகேவா? 1 2 3 தென் எல்லாமே கனெக்டடாக இருக்குது. அப்போ நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வந்து அதில் இருக்கும் அப்படின்றது கிடச்சிரும். ஓகேவா? என்னன்னா n × n-1/2 தான் நம்ம ஃபார்முலாவா. இங்கே n என்னது 3. அப்போ அப்ளை பண்ணுங்க. 3 × 3 - 1 / 2 என்ன கிடைக்குது? 3 × 2 / 2. இந்த 2 கேன்சல் ஆகிட்டு = 3. இது மாதிரி நீங்கள் வந்து என்ன வேணால் அப்ளை பண்ணி இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் கிராஃப்ஸ், அதுக்கு வந்து 2 பவர் அந்த ஃபார்முலாவை போட்டால் உங்களுக்கு வந்து இப்போ எவ்வளோ நோட்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த நோட்ஸை வச்சு எவ்வளோ கிராஃப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடச்சிரும். இன்னொரு கான்செப்டும் இருக்குது. ஓகேவா? அது என்னன்னா, இப்போ நமக்கு வந்து டைரக்டட் கிராஃப் கொடுத்தாங்கன்னா, இப்போ ஆரோ மார்க் உள்ளே வந்துச்சுன்னா அதை வந்து இன் டிகிரி அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, தென் ஆரோ மார்க் வெளியே போச்சுன்னா அதை வந்து அவுட் டிகிரின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. இல்லை எதுவுமே இல்லாட்டியும் இப்போ அன்டைரக்டட் கிராஃபில் இப்போ இந்த நோட் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மொத்தமாக எத்தனை எட்ஜஸ் இருக்குது? 3 எட்ஜஸ் இருக்கா? அப்போ டிகிரி ஆஃப் 2 வந்து 3. ஓகேவா? இந்த மாதிரி டிகிரி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டும் இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் மேக்ஸிமம் பேசிக்காக கிராஃபில் இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நம்ம வந்து கனெக்டட் காம்பனன்ட்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? இதுவும் கிராஃபில் வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங்கில் வந்து ஏன் நம்ம யூனியன் ஃபைண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கான்செப்ட். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து இப்படி கொடுத்துருவாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து தனித்தனி கிராஃப்னு சொல்லுவீங்க. இப்போ 1 2 3 4 இது ஒரு கிராஃப் சொல்லுவீங்க, 5 6 7 இது ஒரு கிராஃப், 8 9 ஒரு கிராஃப், 10 ஒரு கிராஃப் நம்ம நினைக்கலாம். பட் ஆனால் இது எல்லாமே கனெக்டட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ கிராஃப். எல்லாம் சிங்கிள் தான், பட் ஆனால் இது எல்லாம் என்னது கனெக்ஷன் இல்லை, ஆனால் கனெக்டட் காம்போனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்ன இருக்குது? 10 இருக்குது. எட்ஜஸ் வந்து 8 இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. தென் மேக்ஸிமம் ஆஃப் த கிராஃப் ப்ராப்ளம்ஸில் வந்து இன்புட் வந்து உங்களுக்கு இப்படி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? இது என்னத்தை குறிக்குதுன்னா, அந்த எட்ஜ் வந்து இவங்க 2 பேருக்குள்ள இருக்கா இல்லையா அப்படின்னா, இப்போ 1 2 கொடுத்துருக்கோம், அப்போ 1 2க்கு நடுவில் ஒரு எட்ஜ் இருக்குன்னு அர்த்தம். தென் 2 4 நடுவில் ஒரு எட்ஜ் இருக்கு. 1 3க்கு நடுவில் ஒரு எட்ஜ் இருக்கு. 3 4க்கு நடுவில் ஒரு எட்ஜ் இருக்கு. நெக்ஸ்ட் வாங்க, இப்போ பாருங்க 5 6க்கு நடுவில் ஒரு எட்ஜ் இருக்கு. 5 7க்கு நடுவில் ஒரு எட்ஜ் இருக்கு. தென் 8 9க்கு ஒரு நடுவில் எட்ஜ் இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து இது பேர் வந்து அட்ஜசன்சி லிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. தென் இந்த கிராஃபை வந்து நம்ம அட்ஜசன்சி லிஸ்ட், தென் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ், இது ரெண்டுத்திலையும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக அட்ஜசன்சி லிஸ்ட் நான் சொல்கிறேன்னா அரேஸ், அட்ஜசன்சி அரேஸ் சொல்கிறேன். ஓகேவா? மற்ற லாங்குவேஜில் நீங்கள் பைத்தான் தவிர வேறு லாங்குவேஜ் இருந்தால் அட்ஜசன்சி அரே அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? கிராஃபு புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. வந்து யூனியன் ஃபைண்ட் கான்செப்டை பார்க்கலாம். இது வந்து முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இந்த டிஸ்ஜாயின் செட்ஸ்க்கு தான். அது முதல்ல என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், நம்ம வந்து வென் டயக்ராம்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதில் வந்து ஒரு கனெக்ஷனே இல்லை. ஓகேவா? இன்டர்செக்ஷனே இல்லை அப்படின்னா அந்த செட்ஸை தான் டிஸ்ஜாயின் செட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறத எத்தனை டிஸ்ஜாயின் செட்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த யூனியன் ஃபைண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய யூசஸ் கூட இருக்குது யூனியன் ஃபைண்டில். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் அது ரொம்ப ஓகே, யூனியன் ஃபைண்ட் இங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா, அப்போ ஓகே நைஸ் அல்காரிதம் அப்படி சொல்லி தோணும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து அதெல்லாம் முதல்ல சொல்கிறேன். ஓகேவா? எடா இங்கே பாருங்க, இந்த யூனியன் ஃபைண்ட் வந்து கிராஃப் கனெக்டிவிட்டி, அதாவது கனெக்டட் காம்போனன்ட்ஸு இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் குருஷ்கல் அல்காரிதம், மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்னு இருக்கு, அந்த அல்காரிதமில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் டைனமிக் கனெக்டிவிட்டி, இப்போ இன்ஸ்டாலெல்லாம் வந்து பீப்புள்ஸ்க்கு நம்மளை கனெக்ட் பண்ணி விடுறாங்களே அது. ஈவன் இந்த ஏர்லைன்ஸில் இந்த ஏர்லைனோட ரூட் எப்படி இருக்கணும், அந்த ஏர்லைனோட ரூட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ஜாயிண்ட் ஆகாமல்
ஐ மீன் இன்டர்செக்ஷன்ஸ் எதுவும் ஆகாம அங்கேயும் இந்த அல்காரிதம்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. தென் இமேஜ் ப்ராசஸிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க் அண்ட் டீப் லேர்னிங், இங்கெல்லாம் கூட வந்து இந்த வேர்டெக்ஸ், வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்ட்ஸ் வந்து நிறைய வரும். ஓகேவா? அங்கேயும் இந்த டிஸ்ஜாயிண்ட், இந்த மாதிரி கிளஸ்டர்ஸ். ஓகே, கிளஸ்டர்ஸ் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. கிளஸ்டரிங், கிளாசிஃபிகேஷன், அந்த மாதிரிலாம். அதில் கிளஸ்டரிங்ல வந்து எந்த ஒரு இன்டர்செக்ஷனும் இருக்கக்கூடாது, அப்போ வந்து டிஸ்ஜாயிண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் கேம் டெவலப்மெண்ட்லேயும் இந்த யூனியன் ஃபைண்டோட டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் டிஎன்ஏ சீக்வன்சிங், இதை மட்டும் விட்டுருங்க நம்ம பயாலஜி. பட் ஆனால் மேலே இருக்க எல்லா இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ஸ்லையுமே யூனியன் ஃபைண்டுன்ற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் இது வந்து ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்கு வந்து கொஞ்சம் ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னா அதில் பாத் கம்ப்ரெஷன் இருக்குது. அது நம்ம பார்ப்போம் ஒரு இடத்துல. ஃபைண்டுன்றதுல பாத் கம்ப்ரெஷன் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஈஸி சர்ச்சிங்காக இருக்கும். ஓகேவா? ட்ரீயை வந்து ஃபிளாட்டன் பண்ணிடும். தென் யூனியன் பை ரேங்க் இல்லை சைஸ். ஆனால் நாம இங்கே பார்க்க போகிறது யூனியன் பை ரேங்க் தான். ஓகேவா? ஓகே, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து கிட்டத்தட்ட கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் என்ன இருக்குன்னா ஆக்ரமேன் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த வீடியோ கீழே ஒரு 20 கமெண்ட்ஸ் ஆகுது இந்த ஃபங்க்ஷன் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து அந்த ஆக்ரமேன் ஃபங்க்ஷன் எப்படி வந்துச்சு, அந்த டெரிவேஷன், அந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, இதனால தான் இதை வந்து ஆல்மோஸ்ட் பிகோ ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படி சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த யூனியன் ஃபைண்டில், அதனால தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, நம்ம டிஸ்ஜாயின் செட்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஓகே, இப்போ இந்த யூனியன் ஃபைண்டுக்கு வருவோம். இது என்ன பண்ணால் யூனியன் ஃபைண்டு அப்படின்னு 2 ஆப்ரேஷன் நடக்கும். அதனால தான் இதை யூனியன் ஃபைண்டுன்னே சொல்கிறாங்க. இந்த யூனியன் என்ன பண்ணுன்னா, இந்த டைகிராம் பாருங்களேன். டைகிராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து 0-2ன்னு ஒரு கிராஃப் இருக்கு, 1-3ன்னு ஒரு கிராஃப் இருக்கு. இதுல வந்து 0வையும் 1ஐயும் யூனியன் பண்றாங்க. கனெக்ட் பண்ணி விட்டு இப்ப பாருங்க மொத்தமா சேர்த்து ஒரு காம்போனன்ட் ஆயிடுச்சா. இது வந்து யூனியன் ஃபங்க்ஷன் பண்ணும். இப்போ இந்த ஃபைண்ட் எக்ஸ்ன்றது என்ன பண்ணா, ஒரு வேல்யூ நீங்க கொடுக்குறீங்களா, அந்த வேல்யூ வந்து எந்த குரூப்ல போய் சேரும், எந்த குரூப் வந்து அவங்க அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுக்குறதா இந்த ஃபைண்ட் எக்ஸ்ன்றதோட வேல்யூ. இது ஆக்சுவலாக ரெக்கர்ஷன் மாதிரி நடக்கும். இப்போ வந்து இந்த ஃபைண்ட் 4ன்னு கொடுத்தீங்கன்னா அதோட பேரண்ட் எது 3. இப்போ 3யோட பேரண்ட் எது 0. இந்த மாதிரி ரெக்கர்ஷனாகவும் நடக்கும். தென் நீங்கள் இந்த ஐட்ரேஷன் லூப்லையும் போட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இங்கே வாங்க. இப்போ வந்து ஆக்சுவல் யூனியன் ஃபைண்ட் என்ன, எப்படி நடக்க போது எல்லாத்தையும் சொல்கிறேன். பொறுமையாக கவனிங்க. புரியாட்டி பாஸ் பண்ணி பாருங்க, இல்லை மறுபடியும் பாருங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸி கான்செப்ட் தான். புரிஞ்சுக்கிட்டா யூ கேன் டூ மோர் அட்வான்ஸ்டு ப்ராப்ளம்ஸ் இன் கிராஃப். ஓகேவா? இப்போ நான் சொன்னேன்ல, கிராஃபில் வந்து இப்படி தான் மேக்ஸிமம் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இன்புட்ஸ் வந்து கொடுப்பாங்க, எட்ஜஸ்ன்னு சொல்லி. இப்போ 0, 1, 1, 2, தென் 3, 4 அப்படின்னா இந்த நடுவில் தான் எட்ஜஸ் வந்து இருக்குது அப்படின்னு டினோட் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 0 to 4 வரைக்கும் இருக்குது. அதோட கவுண்ட் வந்து என்னது 5. அதனால n = 5 இருக்கு. இப்போ உங்களுக்கு இதை பார்த்தா தெரியும், இந்த எட்ஜஸ்ன்ற இன்புட்டை வச்சு 2 கனெக்டட் காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம். 0, 1, 2ன்னு ஒன்று, 3, 4ன்னு ஒன்று. அப்போ இங்கே மொத்தம் எத்தனை கனெக்டட் காம்பனன்ட்ஸ் இந்த எட்ஜ் அட்ஜசன்சி லிஸ்ட் கொடுத்து உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அவுட்புட் வந்து 2ன்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த வந்து ஒரு கம்ப்யூட்டரை பண்ண வைக்கிறதுக்கு இதுக்கு ஒரு அல்காரிதம் இருக்குது. அதுதான் இந்த யூனியன் ஃபைண்டு. அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இல்லை என்ன லாஜிக்கோ அப்படியே ஃப்ளோவில் போகலாம், உங்களுக்கு புரியும். தென் ஓவராலாகவும் கடைசியாக சொல்கிறேன். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னா பேரண்ட்னு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் ரேங்க்னு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். பேரண்ட் அரே என்னன்னா, இனிஷியலாக இப்போ நமக்கு வந்து என்னென்ன வெர்டெக்ஸஸ் நோட்ஸ் இருக்குது, 0, 1, 2, 3, 4. இவங்க எல்லாரும் அவங்களே பேரண்ட்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? அதனால பேரண்ட்னு அரே. 0க்கு பேரண்ட் 0, 1க்கு பேரண்ட் 1, 2க்கு பேரண்ட் 2, 3க்கு பேரண்ட் 3, 4க்கு பேரண்ட் 4 அப்படின்னு சொல்லி ஒரு பேரண்ட் அரே கிரியேட் பண்ணிக்கிறோம். தென் ரேங்க் கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த ரேங்க் வச்சு தான் நம்ம எந்த நம்பரை எதோட ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம் ஃபியூச்சர்ல. ஓகேவா? ஸோ இனிஷியலாக வந்து எல்லாருமே அவங்க பேரண்ட் அப்படின்றனால ஒரு எலமெண்ட் இருக்குது அப்போ எல்லார்கிட்டையும். அப்போ 1, 1, 1, 1, 1ன்னு சொல்லி ரேங்க்ன்ற ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இனிஷியலாக என்னோட எண் என்னது 5. மொத்தமாக எவ்வளோ இருக்க போது 5 இருக்குது. நம்மள்ட்ட 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி இந்த யூனியன் ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து யூனியன் பண்ணுறதுக்கு வந்து என்னோட அந்த இந்த அட்ஜசன்சி அரேலேருந்து 0, 1, 1, 0, 1, 1 தான் வருது யூனியன் பண்ண சொல்லி. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 0வை பார்க்குறேன், 1 பார்க்குறேன். இவங்க 2 பேருக்கு பேரண்ட் அவங்களே தான். 0க்கு பேரண்ட் ஆஃப் 0 என்னது 0, பேரண்ட் ஆஃப் 1 என்னது 1. ஸோ அவங்க 2 பேர்த்த நான் யூனியன் பண்ணுறேன். யூனியன் பண்ணிவிட்டு என் ரேங்க் அரேல வந்து என்ன பண்ணுறேன், 0வை தான் வந்து 1ஓட பேரண்ட்டாக மாற்றி விட்றேன். ஓகேவா? அதனால ரேங்க் ஆஃப் 0 வந்து நான் 2ன்னு மாற்றிக்கிறேன். தென் பேரண்ட் ஆஃப் 1 வந்து நான் 0ன்னு மாற்றிக்கிறேன். இப்போ எப்படி ரேங்க்ன்ற அரேவும் பேரண்ட்ற அரேவும் எப்படி அப்டேட் ஆச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா
n ஈக்குவல் டு 5ன்னு பார்த்தோமா, அதில் என்ன பண்ணிட்டோம், ஒரு காம்போனண்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணி விட்டுட்டோம். அப்போ nலேருந்து மைனஸ் பண்ணணும். n வந்து என்னது இனிஷியலா 5, 5 மைனஸ் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு யூனியன் பண்ணிட்டோம். அதனால ஒரு மைனஸ் பண்ணுறோம் ஈக்குவல் டு 4. இப்போ வந்து n வந்து 4 தான் இருக்கு. ஓகே, இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்மளோட அட்ஜசன்சி அரேல என்ன இருக்கு, 1 and 2 இருக்கு. இப்போ இந்த 1 and 2 வந்து நம்ம என்ன பண்ணணும், யூனியன் பண்ணும். ஓகேவா, யூனியன் பண்றோம் போது ஃபர்ஸ்ட் நான் வந்து பேரண்ட் ஆஃப் 1 கண்டுபிடிக்கிறேன். பேரண்ட் ஆஃப் 1 வந்து 0. காய்ஸ், இந்த யூனியன் சொன்னேன்ல, அப்போ வந்து யூனியன் ஃபங்க்ஷன் கால் ஆகும். தென் இங்க பேரண்ட் கண்டுபிடிங்கன்னு சொல்றேன்ல, அப்போ வந்து இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணா பேரண்ட் ஆஃப் 1 கண்டுபிடிக்கிறேன். பேரண்ட் ஆஃப் 1 என்னது 0. நம்ம போன வாட்டி யூனியன் பண்ணி அதை வந்து 0ன்னு மாற்றி வச்சிருக்கோம் நம்ம பேரண்ட் அரேல. ஓகேவா, அதனால பேரண்ட் ஆஃப் 1 வந்து 0. தென் பேரண்ட் ஆஃப் 2 என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். பேரண்ட் அரேல என்ன இருக்கு, 2ன்னு தான் இருக்கு. பேரண்ட் ஆஃப் 2 வந்து ஓகே. அப்ப இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துல எந்த பேரண்டோட ரேங்க் வந்து அதிகமா இருக்கோ அந்த பேரண்டோட நம்ம வந்து இந்த ஜாயின் பண்ணி விடணும், யூனியன் ஆபரேஷன் வந்து பண்ணணும். இந்த இடத்துல தான் ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. இந்த யூனியன் ஃபைண்ட் வந்து ஆப்டிமைஸ்டா ஆக்குறது, சூஸ் பண்றதுக்கு ஒரு ரீசன், பாத் கம்ப்ரஷன். இங்க நம்ம என்ன பண்ணலாம், 1 and 2 தான் இது பண்றோம். அப்ப என்ன பண்ணிடலாம், 0 1 அதுக்கப்புறம் 2 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுலாமா. அப்ப என்ன ஆகுது, இங்க பாருங்க, இதோட டெப்த் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி டெப்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அடுத்த வாட்டி நான் ஒரு எலமெண்ட்டை சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், 2 செக் பண்ணுவேன். 2ஓட பேரண்ட் 1ன்னு போவேன், 1ஓட பேரண்ட் 0ன்னு போவேன். அப்ப என்ன ஆகுது, நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நடக்க போறது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை குறைக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா, இங்க வந்து பேரண்ட் ஆஃப் 1 வந்து என்னது 0வா, அதோட ரேங்க் என்னது 2. ஓகேவா, நெக்ஸ்ட் பேரண்ட் ஆஃப் 2 என்னது 2. 2ஓட ரேங்க் என்னது 1. ஸோ 1, இது ரெண்டுத்துல எதோட வேல்யூ அதிகம், பேரண்ட் ஆஃப் 1ஓட ரேங்க் தான் அதிகம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த 2வை எடுத்து கொண்டு போய் 0ஓட ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா, 0 இருக்கு, அது கூட 1 ஆல்ரெடி கனெக்டட். இப்போ இந்த 2வை கொண்டு போய் இப்போ 0 1ன்றது ஒரு ட்ரீ கைஸ். ஓகேவா, இந்த 0 1ன்றது ஒரு ட்ரீ, இது புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அதுல இந்த 2ன்றதை கொண்டு போய் நான் ஜாயின் பண்ணி விட்டுறேன். ஓகேவா, அப்புறமேட்டு என்ன பண்றேன்னா ரேங்க் ஆஃப் 0 வந்து 3 நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். தென் பேரண்ட் ஆஃப் 2வை வந்து என்னன்னு மாத்துறேன், 0ன்னு மாத்திக்கிறேன். ஏன்னா இது நம்ம வந்து ஃபர்தர் ஆப்டிமைசேஷனுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, இடத்துல நான் ஏன் 2வை கொண்டு போய் 0வோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, இங்க வந்து நம்ம வந்து எத்தனை கனெக்டட் காம்போனன்ட்ஸ் இருக்க போதுன்னா கண்டுபிடிக்க, நம்ம வந்து அந்த பெர்ஃபெக்டா அந்த கிராஃப் வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அதை வந்து நம்ம கொடுக்க போறது இல்லை. ஓகேவா, அதனால நம்ம கனெக்ட் பண்ணி வச்சா போதும். அதை எவ்வளோ ஆப்டிமைஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம இந்த கோட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகேவா, தென் இந்த மாதிரி பண்ணோம்னா ஸ்கியூடு ட்ரீ ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்கியூ ட்ரீல வந்து உங்களுக்கே தெரியும், சர்ச் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த கான்செப்ட், இந்த ஸ்கியூடு ட்ரீ அவாய்ட் பண்றதுக்கு தான் ஏவிஎல் ட்ரீ அப்படின்னே ஒரு கான்செப்ட் இருக்கு பைனரி ட்ரீல. ஓகேவா, அதனால தான் இங்கேயும் வந்து ஆப்டிமைசேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த பாத் கம்ப்ரெஷன் ஒர்க் வந்து பண்ணுறோம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் வந்து நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் ரேங்க் அரே, பேரண்ட் அரே வந்து அப்டேட் பண்ணிடுறோம். ஓகேவா, அடுத்து ஃபர்தர் கண்டுபிடிக்கிறதுக்காக ஈஸியாக. நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் நம்ம அட்ஜசன்சி லிஸ்ட்ல யார் இருக்கா, 3 and 4 இருக்காங்களா. இப்போ இவங்களை நான் வந்து யூனியன் பண்ணணும். யூனியன் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அவங்க பேரண்ட்டை கண்டுபிடிக்கணும். பேரண்ட் ஆஃப் 3 யாருன்னு பேரண்ட் அரேல பாருங்க, 3னே தான் இருக்கு. தென் பேரண்ட் ஆஃப் 4 வந்து யாரு, 4னே தான் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் யூனியன் பண்ணி விட்றேன். பண்ணி விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா ரேங்க் அரே வந்து அப்டேட் பண்றேன். இங்க வந்து 3யோட தான் நான் 4 ஆட் பண்ணி விட்டுருக்கேன். அதனால 3ன்ற பிளேஸ்ல போய் நான் ஒரு ரேங்கை இன்க்ரீஸ் பண்றேன். தென் பேரண்ட் அரேல 4ஓட பேரண்ட் நான் 3ன்னு வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து எனக்கு ஃபர்தரா என் அட்ஜசன்சி லிஸ்ட்ல எல்லா யூனியன் ஆப்ரேஷனும் பண்ணி முடிச்சிட்டேன் கைஸ். தென் இது ஓகே. தென் இன்னொரு விஷயம், இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு யூனியன் பண்ணோமா, அப்போ என்ன ஆயிருக்குன்னா n ஈக்குவல் டு 4லேருந்து -1 ஈக்குவல் டு 3ன்னு ஆயிருக்கும். ஓகேவா, ஒரு யூனியன் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த இடத்துல ஒரு யூனியன் 3 and 4 வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூனியன் பண்ணியிருக்கோம். அப்போ n ஈக்குவல் டு 3 - 1 ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிருக்கும். ஓகேவா, மொத்தமாக நம்ம ஃபார்ம் பண்ண கனெக்டட் காம்போனன்ட்ஸும் எது, 0 1 2 அப்படின்னு ஒரு கனெக்டட் காம்போனன்ட், தென் 3 4. இப்போ மொத்தம் எத்தனை, 2 கனெக்டட் காம்போனன்ட்ஸ் இருக்கா, அவுட்புட்டும் 2ன்னு வந்துருச்சா. இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து சூடோ கோட் எப்படி இருக்கும் நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் டைம் ஸ்டாம்ப் ஆட் பண்றேன், பைத்தான் கோட், ஜாவா கோட், தென் C++ கோடும் ஆட் பண்றேன். மறக்காம பாருங்க. எந்த டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.
பொறுமையா பாருங்க என்ன கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ரேங்க் யூனியன் ஃபைண்ட் ரொம்ப ஈஸி. யூனியன் சேர்த்து வைக்கணும், ஃபைண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். இதை வந்து அப்படியே ஒரு ஃபுல்லா ஜாயினா சொல்றேன் பாருங்க இந்த லாஜிக்கை. இப்போ அட்ஜசன்சி லிஸ்ட்டோ அரேவோ இன்புட்டா கொடுத்துருவாங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் அதை வச்சு அதுல எத்தனை காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா. அதுக்கு நான் என்ன பண்றேன், பேரண்ட்னு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன், தென் ரேங்க்னு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுதான் யூனியன் பை ரேங்க் காய்ஸ், அதனால இங்க ரேங்க்னு ஒரு அரே இருக்கு. தென் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ரெண்டு பேரா எடுத்து யூனியன் ஃபங்க்ஷனுக்குள்ள அனுப்புறேன். யூனியன் ஃபங்க்ஷனுக்குள்ள போய் என்ன பண்ணா ஃபைண்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகும் அவங்க பேரண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. தென் வந்து ரேங்கை வச்சு நல்லபடியா அவங்கள வந்து யூனியன் பண்ண முடியும்னா பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு என் ரேங்க் அரேவையும் பேரண்ட் அரேவையும் அப்டேட் பண்றேன், அடுத்து வரவங்களை நல்லபடியா சேர்த்து வைக்கணும்ல அதனால. நெக்ஸ்ட் வந்து என்னோட அட்ஜசன்சியில் போய் ஆட் பண்றேன். இந்த மாதிரி ஒரு வாட்டி நான் ஆட் பண்ணும்போது சக்சஸ்ஃபுல்லா எனக்கு யூனியன் ஆயிடுச்சுன்னா என்னோட கவுண்டை வந்து என்ன பண்றேன், டிக்ரீஸ் பண்ணிட்டே வரேன், ஓகேவா. n = 5ல இருந்து 4 ஆச்சு, அடுத்து n = 4ல இருந்து 3 ஆச்சு, அதுக்கப்புறம் கடைசி யூனியன் பண்ணனா n = 2 ஆயிடுச்சு, ஓகேவா. அது மாதிரி இன்னும் அடுத்த 2-3 யூனியன், இப்போ 3யும் நம்மளோட 2வும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் -1 ஆயிடும். அப்போ மொத்தமாவே ஒரு கிராஃப் தான் இருக்கு, n = 1ன்னு வந்துடும். இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், ஓகேவா. சாரி கைஸ், நான் வந்து ரொம்ப கத்துற மாதிரி இருந்திருக்கும், பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அப்படி ரொம்ப ஷவுட் பண்ணி பேசுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கலாம், ஓகேவா. இதுதான் வந்து இந்த கோடுக்கான சூடோ கோட், ஓகேவா. நான் என்ன பண்ணிக்கேன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் ஒரு ஃபங்க்ஷன் இல்லை கன்ஸ்ட்ரக்டர், எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் வந்து பேரண்ட்ன்ற ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன், ரேங்க்னு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். பேரண்ட் அரேல என்ன இருக்க போது, n சைஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த சைஸ் வரைக்கும் இருக்க எலமெண்ட்ஸ் தான் இருக்க போது. இப்போ n = 5 கொடுத்தாங்கன்னா 0 to 4 எலமெண்ட்ஸ் வந்து அந்த பேரண்ட் அரேக்குள்ள இருக்கும். நெக்ஸ்ட் ரேங்க்னு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன், அதுல எல்லா வேல்யூஸும் 1ன்னு போட்டு வச்சுக்கிறேன் கைஸ், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தென் நம்மளோட ஃபைண்ட் ஃபங்க்ஷன் அவங்க பேரண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன், இது வந்து நான் ரெக்கர்ஷன்ல எழுதியிருக்கேன், ஓகேவா. இப்போ ஒரு எலிமெண்ட் இஃப் பேரண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் எக்ஸ், அதோட பேரண்ட் அதுவே இல்லைன்னா அப்போ அதோட என்ன பண்ணும், ரெக்கர்ஷன்ல கால் பண்ணி அடுத்து மேலே இருக்க பேரண்ட் யாருன்னு செக் பண்ணும். அதுக்கான ஃபங்க்ஷன் தான் இது, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபார் யூனியன். யூனியன் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணும், அந்த 2 எலமெண்டோட பேரண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணும், ஓகேவா. பேரண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல வந்து பாருங்க, இப்போ நமக்கு வந்து 0, 1, 2ன்னு சொல்லி நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அட்ஜசன்சி லிஸ்ட்ல 1,2ன்னு வருது, ஓகேவா. அப்ப பேரண்ட் ஆஃப் 1 என்னது 0, பேரண்ட் ஆஃப் 2 என்னது 0. அப்ப 2 பேருக்குமே பேரண்ட் வந்து அவங்க தான். இப்போ இதை மறுபடியும் கனெக்ட் பண்ண சொல்றாங்க. கனெக்ட் பண்ணா இங்க என்ன ஆகுது, சைக்கிள் ஃபார்ம் ஆகுதா, ஓகேவா. இன்கேஸ் நீங்க வந்து சைக்கிள் கண்டுபிடிங்க அப்படின்ற ஒரு சம் வந்து கேட்டாங்கன்னா இந்த ரிட்டர்ன் ஃபால்ஸுக்கு வர இந்த இடத்துல வந்து சைக்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ற மாதிரி கோடை மாத்திட்டீங்கன்னா அவ்வளவுதான் அந்த கான்செப்ட், ஓகே. இதை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து இந்த ரேங்க் பேரண்ட் அப்டேட் கனெக்ஷனு அதுக்குள்ள வரலாம், ஓகேவா. இப்போ இந்த கோடை வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ஓகே. அதை தான் நான் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல வந்து போட்டிருக்கேன், ஓகே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து என்ன பண்ணோம், இப்போ 0, 1 இருக்கு, 2 இருக்கு. இப்போ நான் கனெக்ட் பண்ணும். இப்போ பேரண்ட் ஆஃப் 1ஓட ரேங்க் என்னது, பேரண்ட் ஆஃப் 1 இது 0, 0ஓட ரேங்க் என்னது 2. தென் பேரண்ட் ஆஃப் 2ஓட ரேங்க் என்னது 1. இப்போ ரேங்க் ஆஃப் எது அதிகமா இருக்கு, இதுக்கு தான் அதிகமா இருக்கா பாருங்க. P1 வந்து 1ன்னு வச்சுக்கோங்க, P2 வந்து 2. அப்ப என்ன பண்ணும், P2ஓட பேரண்ட்டை வந்து P1ன்னு நம்ம வந்து மாத்திக்கிறோம். அதே மாதிரி கண்டிஷன் வந்து வேறையா இருந்துச்சுன்னா எல்ஸ் இஃப் கண்டிஷன் இருக்க நடக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா பேரண்ட் அரேவையும் ரேங்க் அரேவையும் அப்டேட் பண்றதுக்கான கோடு தான் இது, ஓகேவா கைஸ். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ரிட்டர்ன் ட்ரூ. இது ஃபுல்லா பர்ஃபெக்ட்டா யூனியன் நடந்துச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூன்னு கொடுக்குறேன். இதுதான் நம்ம மெயின் ஃபங்க்ஷன். நம்ம வந்து யூனியன் ஃபைண்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் கிரியேட் பண்ண போறோம். என்னன்றது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக காம்பனன்ஸ் எல்லாம் இன்புட் கொடுத்துருவாங்க. தென் எட்ஜஸ்லேருந்து ஒரு எக்ஸ்ஒய்யா நம்ம வெளியே எடுத்து யூனியன் ஆகுதா சக்ஸஸ்ஃபுல்லா அப்படின்னு சொல்லி அந்த யூனியன் ஃபங்க்ஷனுக்குள்ள அனுப்பி செக் பண்ணணும். யூனியன் ஃபங்க்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா காம்பனோட கவுண்ட் என்ன ஆயிடும், டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், ஓகேவா. அப்படிதான் நமக்கு வந்து கடைசியா n = 2ன்னு சொல்லி 2 கனெக்டட் காம்பனன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவுட்புட் கிடைச்சிச்சு, ஓகேவா. இங்க இருந்து தான் அது வந்து மேல இருக்க யூனியன் ஃபங்க்ஷனுக்கு கால் ஆகுது. கால் ஆகி அது வந்து P1 P2 பேரண்ட் வந்து ஃபைண்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு அது 2 பேரண்ட்டும் சேம் ஆச்சுன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு சொல்லி இங்கே ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரேங்க் பேரண்ட் எங்க யூனியன் ஃபங்க்ஷன் நடக்கிற இடமும் இங்கே தான், யூனியன் பண்ணுற இடம் இதுதான். தென் பேரண்ட் ரேங்க் அரேவை அப்டேட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையா உட்காந்து பாருங்க, ஓகேவா. கோடுக்கான பைத்தான் கோடு தான் நம்ம வந்து பார்க்க போறோம், ஓகேவா. இது ரொம்ப ஈஸி தான், ஓகே. நீங்க வந்து வெளியே வந்து கவுண்ட் காம்பனன்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க, ஓகேவா. யூனியன் ஃபைண்டுக்கு
நெக்ஸ்ட் காம்பனன்ட்ஸ் வந்து n. ஓகே, அதில் வந்து நான் எட்ஜஸ்லேருந்து அட்ஜசன்சி லிஸ்ட்லேருந்து XY ரெண்டு ரெண்டா எடுத்து யூனியன் பண்ண மேலே அனுப்புகிறேன். மேலே அனுப்பும் போது யூனியன்லேருந்து என்ன பண்ணுன்னா அவங்க பேரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைண்ட் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். அப்படியே ஃபைண்ட் ஃபங்க்ஷனில் போய் நான் பேரண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவேன். கண்டுபிடிச்சிட்டு வந்து அவங்க 2 பேர் பேரண்ட்டும் ஈக்குவல் ஆச்சுன்னா யூனியன் வந்து நடக்காது. ஏன்னா ஆல்ரெடி யூனியனில் தான் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்னா அப்படி இல்லை, அவங்க 2 பேர் பேரண்ட்டும் வேறு மாதிரி இருக்காங்கன்னா அவங்களோட ரேங்கை செக் பண்ணுறேன். அவங்க பேரண்ட்டோட ரேங்கை செக் பண்ணி எந்த பேரண்ட்டுக்கு ரேங்க் அதிகமாக இருக்கோ அந்த பேரண்ட்டோட சேர்த்து விட்டுருவேன். ஓகேவா, சேர்த்து விட்டுட்டு நான் வந்து பேரண்ட் அரேவையும் ரேங்க் அரேவையும் என்ன பண்ணுவேன், அப்டேட் பண்ணுவேன். அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோட வேலை முடிஞ்சிச்சு, யூனியன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு, ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுவேன். அப்போ ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், காம்பனண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்படி தான் இந்த கோட் நடக்குது. ரொம்ப ஈஸியே தான் கைஸ், புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். ரேங்க்னு ஒரு அரே, பேரண்ட்னு ஒரு அரே, எப்போ என்ன பண்ணுறாங்க அவ்வளோதான் கைஸ். இதுதான் நம்மளோட ஜாவா கோட். பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். நான் பொறுமையாக பார்க்குறேன். இது ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இல்லை பாஸ் அவுட் பண்ணி இந்த கோடை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து நான் அதே தான் கொடுத்துருக்கேன், 0 1 1 2 3 4. ஓகே, தென் n = 5. நெக்ஸ்ட் ஃபார் லூப் போட்டு ரெண்டு எலமெண்ட்டாக நான் வந்து யூனியன் ஃபங்க்ஷனுக்குள்ளே அனுப்புகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் 0 1 1 தூக்கி நான் யூனியன் ஃபங்க்ஷனுக்குள்ளே அனுப்புவேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம், பேரண்ட்னு ஒரு அரே, ரேங்க்னு ஒரு அரே, அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். அதை வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறதுக்காக இங்கே வந்து ஃபார் லூப் போட்டு பேரண்ட் அரேல என்ன இருக்க போகுது, அந்த எலமெண்ட்டே தான் ஃபர்ஸ்ட் பேரண்டா இருக்க போகுது. அப்போ n = 5 கொடுத்தாங்கன்னா பேரண்ட் அரேல என்ன இருக்கும், 0 1 2 3 4. ஓகேவா, அதுதான் நான் ஃபார் லூப் போட்டு கிரியேட் பண்ணிக்கேன். தென் ரேங்க் வந்து எல்லாமே 1 தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கும் வந்து நான் இங்கே வந்து கோடு எழுதியிருக்கேன், அது ரெண்டும் எப்படி கிரியேட் ஆகுதுன்றதுக்கான கோடு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம யூனியன் மெத்தடுக்குள்ள போகலாம். யூனியன் மெத்தடுக்குள்ள போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அவங்க பேரண்ட்டை வந்து ஃபைண்ட் மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கணுமா. அப்போ ஃபைண்ட் மெத்தட் வந்து 2 பேருக்கும் கால் ஆகுமா. கால் ஆனா என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் பேரண்ட் அரேல போய் செக் பண்ணுது அவங்களுக்கு அவங்களே பேரண்டா இல்லையான்னு. அவங்களுக்கு அவங்களே பேரண்டா இருந்தா நம்ம வந்து டைரக்டா அவங்க தான் பேரண்ட்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடலாம். இல்லைன்னா என்ன பண்ணா ரெக்கர்ஷன் போட்டு அடுத்தடுத்து மேல இருக்க பேரண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அகைன் யூனியன் மெத்தடுக்குள்ள வாங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்ம யூனியன் ஆபரேஷன் எப்படி பண்ணுவோம், யாருக்கு வந்து ரேங்க் அதிகமா இருக்கோ அவங்களோட தான் நம்ம சேர்த்து விடுவோம். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்குன்னா, அப்டேட் பண்ணல நம்ம பேரண்ட் அரேவையும் ரேங்க் அரேயும், அந்த அப்டேட் பண்றதுக்கான கோடு தான் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஓகேவா, சக்சஸ்ஃபுல்லா இந்த யூனியன் நடந்துருச்சுன்னா நம்ம வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். அப்ப ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம என்ன ஆகும், காம்பனன்ட் கவுண்ட் வந்து மைனஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்ப நம்ம ஃபைனலா வந்து எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் கனெக்டட் காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். பார்த்துக்கோங்க, இதான் வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு இனிஷியல் கோடு. தென் யூனியன் ஃபைண்டுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், யூனியனையும் ரேங்கையும் கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் ஃபைண்டுக்காக ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்கேன். தென் யூனியன் மெத்தடுக்கு வந்து கோடு எழுதியிருக்கேன். பாஸ் பண்ணி பொறுமையாக பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் இது. ரொம்ப கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3வது வாட்டி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ++ படிக்கிறவங்களுக்கும் கோடு கொடுக்கணும்னு சொல்லி நான் கோடு எடுத்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் கீழே இந்த கோடு இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். நீங்கள் வந்து பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து சூடோ கோட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த C++ லாங்குவேஜில் வெல்வர்ஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த கோடு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா. அவ்வளோதான். ஓகேவா, பாருங்க அப்படியே. யூனியன். ஓகே கைஸ், பேரண்ட் ரேங்க் அப்படின்னு தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதை வந்து வெக்டார் இன்ட்னு போட்டு கிரியேட் பண்ணிக்கிறீங்க C++ல. தென் அதை வந்து ஃபுல்லாக வந்து பேரண்ட்ல என்னென்ன இருக்க போது, ரேங்க்ல என்ன இருக்குன்னு போட்டு அதை கிரியேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ஃபங்க்ஷன் இருக்கு. அவ்வளோதான். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபைண்ட் ஆப்ரேஷனுக்கு மெத்தடு, தென் யூனியன் ஃபைண்டுக்கு மெத்தட் இங்கே இருக்கு. தென் நம்மளோட மெயின் ஆப்ரேஷன். ஓகே கைஸ், இது வந்து C++ கோட். C++ கோடும் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா, இங்கே பாருங்க, பேரண்ட்டும் ரேங்க்குக்கும் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபைண்டுக்கான கோடு வந்து இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் யூனியன் பண்ணுறதுக்கான கோடு பாருங்க இங்கே இருக்கு. பொறுமையாக நீங்கள் பாஸ் பண்ணி வேணா பாருங்க. ரொம்ப ஈஸி தான். சேம் கான்செப்ட் எல்லா லாங்குவேஜிலும் அதே இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். கொஞ்சம் இந்த லாங்குவேஜ்க்கான சின்டாக்ஸ் மட்டும் மாறி இருக்கு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கவுண்ட் காம்பனன்ட்ஸ். கவுண்ட் காம்பனன்ட்ஸ் வந்து இது நம்மளோட ஃபைனல் மெயின் மெத்தட் கடைசியாக இருக்கு. அவ்வளோதான். இதான் C++ கோட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து என்ன ஒரு டவுட்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. உட்காந்து பொறுமையாக புரிஞ்சுக்கோங்க. இந்த கிராஃப்ஸை, அப்புறமேட்டு யூனியன் ஃபைண்டு, இது எல்லாமே ரொம்ப நல்ல கான்செப்ட், ஈஸி கான்செப்ட். பாய்.